எக்ஸசைஸ் 9.8ல் கொஷின் நம்பர் 7 பாருங்கள். பரவளையம் y² = x மற்றும் கோடு y = x-2 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு காண்க. முதல்ல பரவளையம் வந்து y² = xன்னு இருக்கு இல்லையா? அப்போ இது y² முனை 0, 0, அதாவது y-0² = 4a இது 4a ஓட வேல்யூ இங்கே 1 கொடுக்கலதுனால 1 x-0. அப்போ முனை வந்து 0, 0 அந்த ஆர்டரில் இருக்கிறனால முனை y² = 4ax டைப் இருக்கிறனால இது வலப்புறம் திறப்புடைய பரவளையம் போட்டாச்சு. பரவளையம் வலப்புறம் திறப்புடையதுன்னு போட்டாச்சு. அடுத்தது இந்த கோடு போடணும் இல்லையா? இதில் எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா ஒய்க்கு -2 கிடைக்கிது. அப்போ 0, -2 ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு -2 ஒயில் -2 வழியாக போகணும். ஒயில் -2 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸுக்கு 2 இந்த 2 இருக்குது. அப்போ இது வழியாக போகிற மாதிரி கோடு போட்டாச்சு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பரப்பு தான் வேணும். அப்போ இது ரெண்டும் வெட்டிக்கிற புள்ளி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த கோடு பரவளையமும் கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி. எப்பவுமே பரவளையம் வரைஞ்சால் பரவளையத்தின் மீது சமன்பாடு எழுதிருங்க. கோடு பரவளையத்தின் மீது சமன்பாடு எழுதிருங்க. கோடு வரைஞ்சால் கோடின் மீது சமன்பாடு எழுதிருங்க. இப்போ இது ரெண்டும் வெட்டிக்கிற புள்ளி வேணுமா? ஃபஸ்ட்டு சமன்பாடு y² = x, ரெண்டாவது y = x-2 இருக்கு இல்லையா? இந்த ரெண்டாவது சமன்பாட்டை ஒந்த சமன்பாட்டில் பிரதிட்டு y = x-2 தான் அது ஒன்றில் பிரதிட்டோம்னா y² x-2² = xன்னு வருதா? இதை விரிவுபடுத்தினா x² - 4x + 4 அதாவது a - b² ஃபார்முலா விரிவுபடுத்தியாச்சு. ப்ளஸ் எக்ஸ் லெஃப்ட்டில் வரும்போது -x = 0. அப்போ இதை சுருக்குனா x² - 5x + 4 = 0. காரணிப்படுத்தினா x - 1 × x - 4 = 0. அப்போ x = 1, 4. ஓகே, இப்போ எக்ஸுக்கு 2 மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ இதில் என்ன கிடைக்குது? போடும்போது ஒய்யோட வேல்யூ -1. அதே மாதிரி எக்ஸுக்கு 4ன்னு போடும்போது ஒய்யோட வேல்யூ 2. அப்போது 1, -1, 4, 2 அப்படிங்கிறது இந்த கோடும் வளைவரையும் வெட்டும் புள்ளி. இது 1, -1ன்னு வச்சுக்கலாம். இது 4, 2. ஓகே, அப்போ இதிலேருந்து நம்ம லிமிட் எடுத்துக்க போகிறோம். அப்போ தேவையான பரப்பு இன்டெக்ரல் நம்ம லிமிட் வந்து இதில் எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒய்ஹெச்னு எடுக்கும்போது ஒய்ஹெச்சுக்கு மேலே கீழே அப்படி பாதி வருது இல்லையா? எக்ஸ்ஹெச்னு எடுக்கும்போது எக்ஸ்ஹெச்சுக்கு மேலே கீழேன்னு பாதியை சொல்கிறோம். ஆனால் ஒய்ஹெச்னு எடுக்கும்போது ஒய்ஹெச்சுக்கு வலப்புறம் தான். அப்போது லிமிட் வந்து ஒய்யில் எடுத்துக்கோ. ஒய்யோட லிமிட் எவ்வளோ? இதில் -1, இதில் 2. அந்த பாயிண்டில் ஒய்யோட மதிப்பு 2. அப்போ 2y போடுவோம். y - y × dxன்னு போடுவோம். 2y சாரி, இது வந்து லிமிட் ஒய்யில் எடுத்தனால x - x × dy. ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து x 6, அதாவது ரைட்டு. அடுத்து எக்ஸ் லெஃப்ட்டு, அதாவது வலப்புறம் மைனஸ் இடப்புறம் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிறோம். வலப்புறம் மைனஸ் இடப்புறம் அப்படிங்கிற ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே, ஏன்னா நம்ம லிமிட் ஒயில் எடுத்துக்கிறோம். அப்போ ஃபார்முலா எக்ஸ் டிஒய் எக்ஸில் எடுக்கும்போது 2x வருது இல்லையா? எது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நம்ம லிமிட் ஒயில் இருக்கிறனால வலப்புறம் மைனஸ் இடப்புறம் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கிறோம். இது எக்ஸ்ஹெச்சில் பார்த்துட்டோம்னா மேல்புறம் மைனஸ் கீழ்ப்புறம்னு பார்த்துருவோம். அப்பர் லிமிட்டில் YU - YLன்னு பார்த்துருப்போம். அப்போ அப்பர் மைனஸ் லோயர்னு பார்த்துருப்போம். இது வலப்புறம் மைனஸ் இடப்புறம். ஓகே, இது இப்போ வலப்புறம் எது இருக்குது? கோடு இருக்குது. இடப்புறம் தான் வளைவரை வருது. அப்போ கோடு மைனஸ் வளைவரை. கோட்டிலேருந்து வர ஒய் மதிப்பு என்னது? எக்ஸ் மதிப்பு என்னது? கோட்டிலேருந்து வரக்கூடிய எக்ஸ் மதிப்பு இதிலேருந்து x = y + 2 அதை எழுதிக்கணும். y + 2 மைனஸ் x = y². y + 2 - y² × dy. இதை இன்டெகிரேட் பண்ணால் y² / 2 ப்ளஸ் 2y - y³ / 3. லிமிட் எவ்வளவு? -1 to 2 -1 to 2. அப்போ இதுக்கு அப்பர் லிமிட் போட்டோம்னா 2² 4/2 ப்ளஸ் 2 4 -8/3 -2³ மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் போட்டோம்னா -1/2 மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் 1 வந்துடும். 1/2 ப்ளஸ் 2 × -1 -2 ப்ளஸ் 1/3 வருது. இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குன்னா 9/2 சதுர அலகுகள். 9/2 சதுர அலகுகள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 8. ஒரு குடும்ப தலைவர் x = 0, x = 4, y = 4 மற்றும் y = 0 ஆகியவற்றால் அடைபடும் சதுர நிலத்தின் பரப்பை y² = 4x மற்றும் x² = 4y என்ற வளைவரையின் வாயிலாக தன்னுடைய மனைவி, மகள் மற்றும் மகன் ஆகியோருக்கு 3 சமபாகங்களாக பிரிக்க விரும்புகிறார். அவ்வாறு பிரிக்க இயலுமா? இயலும் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பரப்பு காண்க. இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு x² அந்த சமன்பாடு எடுத்து எழுதிக்கிறோம். x² = 4y, y² = 4x. இது ரெண்டையும் சமன்பாடு 1, 2 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது
இதில் இருந்து ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், ஒய் ஸ்கொயர் பை 4 வருமா, ஒய் ஸ்கொயர் பை 4. இதை வந்து நம்ம முதல் சமன்பாட்டில் பிரதி, ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சி முதல் சமன்பாட்டில் பிரதிடுறோம். முதல் சமன்பாட்டில் பிரதிடும்போது என்ன வருது, இதில் ஒய் ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் பவர் 4 பை 16 வந்துடும், ஈக்குவல் டு 4y. அப்போ ஒய் பவர் 4 மைனஸ் 64y, ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 64y. லெஃப்ட் வரும்போது மைனஸ் 64y ஈக்குவல் டு 0 வரும். ஒய்யை காமன் எடுத்தால் ஒய் பவர் 3 மைனஸ் 64 தான் 4 கியூப்னு எழுதிக்கிறோம், ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 4னு கிடைக்குதா, ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 4. இப்போ ஒய்க்கு 0ன்னு போட்டோம்னா எக்ஸுக்கு என்ன கிடைக்குது, இதில் போடும்போது ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 4 போடும்போது ஒய்க்கு 4 போடும்போது இதில் போட்டுனா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். முதல்ல என்ன பண்ணிட்டோம், ரெண்டையும், அதாவது ஃபஸ்ட்டு சமன்பாடு ஒரு சமன்பாடு, ரெண்டாவது கொடுத்து 2 வளைவரை 1 2ன்னு வச்சுக்கிட்டோம். ரெண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி 1ல் பிரதிட்டோம், நம்மளுக்கு ஒய் வேல்யூ 2 கிடச்சிருச்சு. அது ரெண்டையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அதுதான் 2 வெட்டும் புள்ளி. அதே மாதிரி இப்போ ஒய்க்கு 0னா இதில் போடும்போது எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 4னு இதில் போடும்போது 4 ஸ்கொயர் பை 4னா ஒரு 4 கேன்சல், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 0,0 4,4. இப்போ என்ன பண்ணுற வளைவரை பாருங்கள், இப்படி 2 எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் போட்டதுக்கப்புறம் ஒன்று வந்து வலப்புறந்திரப்புடைய பரவளையம், இன்னொன்று மேல்புறந்திரப்புடைய பரவளையம். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பரப்பு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம டயக்ராமில் போட்டிருக்கு. என்னென்னு பாருங்கள், அது ரெண்டுக்கான சமன்பாடையும் எடுத்து இங்கே எழுதியாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு சமன்பாட்டிலேருந்து ஒய் ஈக்குவல் டு, அதாவது இந்த சமன்பாடு வந்து ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a, அதான் ஃபஸ்ட்டு சமன்பாடு. அது அதிலேருந்து என்ன முடிச்சிட்டோம், எக்ஸஸ் ஈக்குவல் டு அது மாதிரி மாற்றி எழுதியிருக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பாரு, இதுதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4 எழுதியிருக்கும். நீ அந்த சமன்பாடு கொடுத்துக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டால் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 4ay அந்த 4y அந்த மாதிரி சமன்பாடு எழுதிக்கோ. இந்த வளைவரின் மீது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x எழுதிக்கோ. சரி, எழுதியாச்சா, வெட்டும் புள்ளி 2 இங்கே எழுதிக்கோ, 0,0 4,4. சரி, அப்போ பரப்பு என்னது, இன்டெக்ரல் 0 to 4 எக்ஸ் டிஒய்யா இப்படி எழுதிக்கலாமா, எக்ஸ் டிஒய்னு எழுதிக்கலாம். ரெண்டு கிடப்பட்ட பரப்பு எக்ஸ் டிஒய். அப்போ எக்ஸோட, ஏன்னா அப்போ லிமிட் வந்து நம்ம லிமிட் வந்து ஒயில் எடுத்துக்கிறோம். ஒய்யோட லிமிட் எவ்வளவு, 0 to 4. எக்ஸோட லிமிட் எடுத்தாலும் 0 to 4 தான், ஒய்யோட லிமிட் 0 to 4 தான். நம்ம ஒய்யோட லிமிட் எடுத்துக்கிட்டோம் 0 to 4. எக்ஸ் வேல்யூ எவ்வளவு, ஒய் ஸ்கொயர் பை 4 இன்ட்டு டிஒய். அதாவது பரப்பு A1 தான் நம்ம பிடிக்க போகிறோம். அதாவது இந்த டயக்ராமில் பாருங்க தெரியும், இப்படி போடும்போது இது ஒரு பரப்பு, நம்ம 4,4 இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா அவர் சதுர நிலத்தை பரப்பை தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, அடைபடும் சதுர நிலத்தை பரப்பை தான் வந்து பிரிக்கிறாரு. அப்போ இதில் ஒரு பரப்பு, இதில் ஒரு பரப்பு, அப்போ இங்கே ஒரு பரப்பு கிடைக்கும், இங்கே ஒரு பரப்பு கிடைக்கும், நடுவில் ஒரு பரப்பு, அதான் 3 பரப்பு கிடைக்குது இல்லையா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேப், இந்த கேப்பை A1 வச்சுக்கிட்டோம், நடுவில் இருக்கிற இது 2 கிடப்பட்ட பகுதி A2, இது A3. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது A1 ஈக்குவல் டு, அதான் இது ரெண்டுக்கும் ஒய்யோட லிமிட் எவ்வளவு, 0 to 4 0 to, இங்கேருந்து ஒய்யோட லிமிட் 0 to 4 அப்படிங்கிறனால 0 to 4 போட்டாச்சு. எக்ஸ் டிஒய், எக்ஸோட மதிப்பு, இதில் வந்து எக்ஸோட மதிப்பு ஒய் ஸ்கொயர் பை 4, அதை சுற்றி பண்ணியாச்சு. அதை இன்டர்ட் பண்ணால் ஒய் கியூப் பை 3ன்னு வரும். ஆல்ரெடி 1/4 வெளியில் இருக்குது, அந்த 3யும் வெளியே போட்டால் 1/12 வெளியில் வந்துடும். அப்போ ஒய் கியூப் மட்டும் தான் உள்ளே இருக்கும். இப்போ 4 கியூப் மைனஸ் 0, அப்போ 64 மைனஸ் 0னா 64. அப்போ கீழே நான் இப்போ 64/12 இருக்குதா, 64/12 அது சுருக்குனா 6/13, அது 6/3 64/12 வருது. 3 நாள் 12, 16 நாள் 64. அப்போ 16/3 சதுர அலகுகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான ஆன்சர் A1. அப்போ அடுத்தது A3 போடுறாங்க பாரு. A3 அப்படிங்கும்போது இன்டெக்ரல் 0 to 4 அதே தான், ஒய் டிஎக்ஸ். A3 போடும்போது ஒய், அது எக்ஸ் டிஒய், இது ஒய் டிஎக்ஸ். ஒய்யோட மதிப்பு என்னது, ஒய் டிஎக்ஸ். இது வந்து ஒய்யோட மதிப்பு முடிச்சு எக்ஸ் ஸ்கொயர் பை 4, எக்ஸ் ஸ்கொயர் பை 4, அதை எக்ஸ் ஸ்கொயர் பை 4 போட்டாச்சு. அடுத்தது அந்த பை 4 வெளில வச்சுட்டா எக்ஸ் கியூப் பை 3ன்னு ஒரு இன்டெகிரேட் பண்ணால் 0 to 4, அது 1/4 இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டோம்னா 4 கியூப் பை 3ன்னு வருதா. அப்போ அதில் ஒரு 4க்கு ஒரு 4 ஸ்கொயர் பை 3 16/3. இப்போ இதுவும் 16/3 சதுர அலகுகள், இதுவும் 16/3 சதுர அலகுகள். அப்போ நம்மளுக்கு இப்போ A2ஓட பரப்பு வேணும்னா மொத்த பரப்பில் இருந்து -A1 -A2, அதை மைனஸ் ஆஃப் A1 + A2ன்னு போட்டுக்கலாம். இப்போ 16 மைனஸ் ஆஃப் 16/3 + 16/3, அப்போ 16 - 32/3,
அது சுருக்குனா 42 சுருக்குனா 16/3 வருது இல்லையா. அப்போ மொத்த பரப்பு வந்து மூணுக்குமே ஆன்சர் வந்து 16/3 தான் வருது. அப்போ மொத்த பரப்பு சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட சமமான பரப்பு எவ்வளவு? 16/3 சதுர அலகுகள்.